சின்னரத்தனத்தின் கிராமத்தில் அறுபதாயிரம் ராஜகணபதி ஸ்ரீ தாயமுருகன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ நவக்கிரகன் ஸ்ரீ மகேஸ்வர ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் கணேச நிகழ்ச்சியை தோட்ட பட்டணத்தை ஏற்பாடு இருக்கக்கூடிய விவசாயினர்கள் காவல்துறையினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜயத்தில் வழங்கப்போவதற்குள் மந்தனவன் கலைக்கோளின் சார்பாக இரு கரும்புற்று வாழ்த்துக்களையும் முழக்கங்களையும் சொல்லி கைதட்டுங்க. கேட்குதான் பார்ப்போம். நல்லா கேட்குது. உண்மையிலேயே ஒரு கும்பாபிஷேக விழா என்பது இந்த 7 நாள் நினைத்தால் மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். இந்த கும்பாபிஷேக விழா நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள். அவங்கள நல்லா இருக்கணும்னு ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாபு. பொதுவாக கும்பாபிஷேகங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுவோம். ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்னா, முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றோம். இதை கும்பாபிஷேகம் அன்னைக்காக தெரிஞ்சுக்கணும். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். ஏங்க 60வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணலாம்ல? ஏன் 90வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணலாம்ல? ஏன் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம்னா, மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம். இந்த 12 ராசிகளை 27 நட்சத்திரத்தை கூட்டுங்க. 12 27 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்லை 9 தான். உன் கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத. 9 கிரகம். இந்த கிரகம் 9 கூட்டினீங்கன்னா நட்சத்திரம் ராசி கிரகம் இந்த 12 27 9 இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனால தான் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏன் 108 மந்திரங்கள் ஓதுறோம்னா, மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐ 48ஐ சேர்த்தோம்னா 108 வரும். அதனால தான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். உண்மையிலே கணபதி முதல்ல போட்டிருக்கிறது ராஜ கணபதி, அடுத்து பாலமுருகன். அண்ணன் தம்பி 2 பேருக்குமே விழா எடுக்கிறாங்க கும்பாபிஷேகம். பொதுவாக விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு, முருகப்பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு. விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு, முருகனுக்கு மட்டும் இல்லப்பா, விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. முதல் படை வீடு எங்கே இருக்கு? அடிக்கடி போயிட்டு வருவோம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அள்ளல் போம் விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய முதல் படை வீடு. 2வது படை வீடு எங்கே இருக்குன்னா, விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஆலத்து பிள்ளையார். எல்லா பிள்ளையாருக்கும் இந்த ஆலத்து பிள்ளையாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லா பிள்ளையாரும் அரச மரத்துக்கு கீழே இருப்பார், ஆலமரத்தில் இருப்பார். எல்லா பிள்ளையாரையும் பார்க்கணும்னா 3 படி 5 படி மேலே ஏறி போய் பார்க்கணும். இந்த விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகரீஸ்வரர் ஆலயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆலத்து பிள்ளையாரை பார்க்கணும்னா 18 படி இறங்கி போய் தான் பார்க்க முடியும். அதான் ஆலத்து பிள்ளையார். இப்படி விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. திருக்கடவுரில் இருக்கக்கூடிய பாரணா பிள்ளையார் 3வது படை வீடு. 4வது படை வீடு நம்ம அடிக்கடி போகக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் 4வது படை வீடு. 5வது படை வீடு மிக பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் இருக்கக்கூடியதான் 5வது படை வீடு. 6வது படை வீடு திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார். அது மாதிரி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு, விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. வெறும் ஆன்மீகமாக பேசிட்டு போயிடும் நினைக்காதீங்க. உண்மையிலே ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷம், உயர்வுக்கு காரணம் சொத்து பத்தா சொந்த பந்தமா. பணத்தால் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கானா, பாசத்தால் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கானா. ஒரு நல்ல ரோட்டு ஓரத்தில் கோயில் கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய அருமையான ஒரு அமைப்போட இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றீங்க. உண்மையில ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. ஒரு காலத்தில் பைக்கில் இந்த ரோட்டில் போகிறவன் பைக்கை நிப்பாட்டிட்டு காய் எடுத்து கும்பிட்டான். ஆத்தா பகவதி தாயே, நான்
நாமக்கல் போகிறேன், போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும். அத்தா பகவதி தாயே நான் திருச்சி போகிறேன், போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, அவசரமாக போகிறான். ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் மாரியம்மா கிசுறான். மாரியம்மா நான் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் ₹1 உண்டியலில் போட்டால் லேட் ஆகிடுமா, ₹1 சுண்டி விடுறாரு. டேக்கிட் மாரியம்மா. ரிட்டனில் மாரியம்மா ஒரு சுண்டு சுண்டுது. அண்ணன் பைபாஸில் மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில் போய் ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரிட்டனில் தெய்வம் நம்மள்கிட்ட கொடுக்கும். சிலர்லாம் என்ன பண்ணுவோன்னா ₹10 உண்டியலில் போட்டு 10 லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான். எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பல கோரிக்கை வைக்கிறான். எங்கள் ஊரில் ஒரு அம்மா நேற்று மாரியம்மன் கோயில் என்று கூப்பிடுது. என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும். அதுக்கிட்ட சொன்னேன், 10 வருஷம் ஆனாலும் உன் மகளுக்கு குழந்தைய பிறக்காது. அவன் மருமையை வெளிநாட்டில் இருக்கான், அவனை முதல்ல வர சொல்லு, விசா போட்டு, அதுக்கப்புறம் நீ வேண்டுதலை வை. வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் போய்கிட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்கு? எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனை பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான். என்ன அப்படின்னா அவுத்து விடுனா. இவன் சொன்னா கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா. திருடன் சொன்னா அவுக்க மாட்டேன்னா. இவன் சொன்னா அவுத்து விடு, கத்த மாட்டேன்னா. அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருடன் சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னம்மான்னு கேட்டான். எழுத்த மாதிரி தான் என் நங்கையா வீடு இருக்கு, போகும்போது அவள் விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னா. அதுக்கு திருடன் சொன்னா, அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ சொந்தம் வந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் பணம், காந்தி எல்லா ரூபா நோட்லேயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். 50 ரூபா கொடுத்தீங்கன்னா சிரிக்க மாட்டான், 100 ரூபாய் கொடுத்தா சிரிப்பான் லேசா. 200 ரூபாய் கொடுத்தா பல்லு தெரியும், 500 ரூபாய் கொடுத்தா ஆம்பா, 2000 ரூபா கொடுத்தா சிரிக்க மாட்டான். ஏன்னா செல்லாம போச்சுன்னா அவனுக்கு தெரியும். அப்போ பணம் வாழ்க்கையில் தேவை, உறவுகளும் வாழ்க்கையில் தேவை. ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா லைட்டாக தேனை போல் நீங்கள் கை தட்டினா தான் நாங்கள் லைட்டு போடுவோம். அப்படி இல்லை, அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே ஒரு ஆப்ரேட்டர் உட்காந்துருக்காரு, எப்போ இறங்குவார், அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இது ஒரு நல்ல மக்கள், அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தேன் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பண்ணுவான், அதை தாண்டா கல்யாணம் பண்ணேன், இவன் நம்மளை தான் பார்க்குறாள், அவளை வேறு யாரும் பார்க்குறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை ஹாஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க.
நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் உட்கார்ந்து ரசிக்கிறது எங்களுக்கு கிடைத்த பெருமை. இதில் மூன்றும் 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அதில் சொத்து பத்து தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்றுத் தந்திருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக மக்களுடைய ஏகபத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை பூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் ஒரு ஆம்பளை எழுதி போடுறேன், லேடிஸ் போடுற பாட்டு போடுறீங்க, நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையம் துணையமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர் பெரும் புலவர். அவர் மிகப்பெரிய எழுத்துக்கலையை கற்றவர். சென்ற ஆண்டு 5 புத்தகங்களை எழுதி ஏறக்குறைய 5000 பிரதிகளை தானே பலாப்பழ புத்தகாசில் செலவு செஞ்சு அந்த 5 புத்தகங்களையும் வெளியிட்டார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அவர் ஜெய் புத்தக ஸ்டால்னே வச்சிருக்காரு. போன வருஷம் வெளியிட்டார் 5000 புத்தகம். இதுவரைக்கும் ஒரு புத்தகம் கூட விற்கல. வாங்கிட்டு போனவங்க கூட திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான், நீனே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய நல்ல ஒரு ஆசிரியராக பணிபுரியக்கூடிய, எங்கு சென்றாலும் பட்டிமன்ற துறையில் பலாப்பழ சீசனில் எல்லாருக்கும் பலாப்பழம் கொடுக்கக்கூடிய பாசத்துக்குரிய பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அருமை தம்பி ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. என்னையோ பெரும் புலவர் அறிமுகப்படுத்துறேன். சொப்பன சுந்தரி பாட்டு போடுறேன். இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, வச்சிருந்தா காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யார் போடுறது, எப்போ திருநெல்வேலி வரிச்சு வண்டி இப்போ நீ மணப்பாறையில் நிற்கிதுங்கிற அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சன் தொலைக்காட்சியினுடைய கல்யாண மாலை என்ற நிகழ்வுகளை தோன்றி சமீபத்தில் தீபாவளி அன்று சன் தொலைக்காட்சியில் பேசி தன்னுடைய திறமையால் உலகத் தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்திலேயே இளம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலும் வர்ணனையாளராக பல ஜல்லிக்கட்டில் வர்ணனையாளராக இருந்து தன் இந்த இளம் தலைமுறைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் வயதிலேயே இரவு நேரங்களில் இது போன்ற இலக்கிய பணிகளை செய்து தான் படிக்கக்கூடிய கல்லூரி கட்டணம் அனைத்தையும் கற்று விற்று இன்று இளம் வழக்கறிஞராக வலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி வழக்கறிஞர் அரிபால கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நீங்க எதிர்பார்க்கிறது புரியுது, வெங்கில ஏன்டா சொல்றீங்க, இங்கே சொல்லுங்க. இன்றைய சொந்த பந்தம்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் நிகழ்வுகளை தோன்றி அதில் டைட்டில் வின்னராக வந்து இன்றைய தினத்தில் விஜய் தொலைக்காட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய திரைப்பட நடிகை கோலமாவு கோயிலா. அருமையான படம். நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய நடித்த ஜெயிலர் மாறி பல வெற்றி படங்களுக்கு பின்னால் தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சின்னத்திரை நயன்தாரா என்று எல்லாரும் வர்ணிக்கப்படக்கூடிய பட்டிமன்ற துறையிலிருந்து வெள்ளித்திரைக்கு சென்றிருந்தாலும் இந்த துறையை மறக்காமல் வளர்ந்த இடத்தை மறக்காத என் பாசத்துக்குரிய அருமை தங்கச்சி அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன அது சின்ன பொண்ணானே, நல்லா பாருங்க. மறுபடியும் உங்களுக்கு சின்ன மாமியா முறை வேணும்.
அதுக்கு 4-3 புள்ள இருக்குன்னு, 2 புள்ள இருக்குன்னு. உண்மையிலேயே எவ்வளவு தூரம் பயணித்து வந்தாலும், எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் உண்மையாக மதிக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி, அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பெண்களுக்காக பரிந்து பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 40 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா கைது. அடுத்த வரி எனக்கு தெரியாதுண்ணே, நானே 1.5 வரியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேனே. அவரின் துணையாக பேச வந்திருக்கக்கூடியவர் டீச்சர் வளர்மதி. டீச்சர், அந்த அம்மா ஈரோடு பக்கத்தில் ஒரு பள்ளியில ஆசிரியையா இருக்காங்க. அவங்கள்ட்ட படித்த பையன் ஈரோடு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி டீ கடை வச்சிருக்கான். அந்த அம்மாவை சாதாரணமாக நினைக்காங்க, ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் அந்த கொரோனா காலத்தில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்மள்கிட்ட பேசுகிற புள்ள பணம் இல்லாமல் சிரமப்படுதான்னு திருப்பூரில் பங்காளி விட்டு பனியன் கம்பெனி இருக்குது. 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பணியனை தோல்லே போட்டு வித்துக்கிட்டு இருந்துருக்காங்க கீழே. இந்த அம்மா அங்கேருந்து கூப்பிட்டு ஓனர் இருக்கு, இங்கேயும் வந்துட்டியா தாயன்னு வேட்டி செஞ்சா கழட்டி போட்டு இப்போ திமுறிக்கு போனால்தான் அங்கே முறுக்கு முடிஞ்சு ஆவரம் பண்ணிக்கிட்டு. அருமை சகோதரி, நல்ல தமிழ் உச்சரிப்போடும், நல்ல தமிழ் ஆளுமையோடும், நல்ல கருத்துக்களோடும், நல்ல சிந்தனையோடும், நல்ல பாடல்களோடும் பேசக்கூடிய அருமை சகோதரி சித்தோடு வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல வகையில் அடியாத்தாடி உறவாடு கருப்போடி ஆனந்தம் அவங்க புருஷன் வந்தா தெரியும் உங்களுக்கும் தான். அவங்க புருஷன் மிலிட்ரி ஸ்டார், துப்பாக்கியோட சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அன்னைக்கு பார்க்குறேன் வாழைப்பழம் வாங்குறதுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாப்புல. ஏன்னு கேட்குறேன், அப்போ தான் 50 குறைச்சி தருமே அப்படின்னு சொல்லிட்டு உண்டை மட்டும் சுடவே மாட்டுறாரு, வச்சுக்கிட்டே சுற்றுறாரு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய அப்பா, எங்கள் குழந்தையினுடைய மூத்த சகோதரர். எவ்வளவு தூரத்துக்கு அழைத்தாலும் எங்களுக்காக பயணித்து வரக்கூடிய மனம் கோணாத மனிதர், பாசத்துக்குரிய அருமையண்ணன் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. தேனிலேருந்து எங்கள்கிட்ட ஒரு பையன் வாசிச்சுட்டு இருந்தாப்புல, உமாநாத்தன் பேர். அந்த பையன் கூட்டு சேர்க்க சரியில்லை. திருவேங்கடம்னு ஒரு பையனோடு சேர்ந்து உடல்நிலை சரியில்லாதனால அவர் வர முடியல. நம்மளுக்கு ரிதம்பேடு சேர்க்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்று டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்க போல இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். உங்கள் கைதட்டல் எப்படி வரும்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள் ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடிய 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானம், முறையான பயிற்சி இருந்தால் தான் அப்படி வாசிக்க முடியும். எங்களை அழகாக படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய போட்டோகிராஃபர் அவருக்கு நன்றியை சொல்லி அருமையான ஒரு ஆடியோ சிஸ்டம், ஆடியோ மிக அருமையாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆடியோ நிறுவனத்திற்கு நன்றார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. யாப்பா பதில் சொல்றேன். வா சும்மா 100 ரூபா. மாறி எடுக்க சாமி. நான் சிவசிவான சிவன பருந்தியல்லோ சிவவாதம் சரணமிட்டிய முன்ன பருந்தியல்லோ மும்பாதம் சரணமிட்டிய சரணம் சரணமண்ணிய தாய வேப்பனத்திலே இருந்து வரந்த அருபவளா இல்லடமும் பேரெடுத்த ஆத்தா பகவதியே. ஆத்தா பகவதி நீ பிறந்த மலையாள எல்லையிலே படம் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சற்றேடு லாட கண்ணி எங்க காண்டி மாதாவே ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம் வாசலூர் பட்டணம் 18 தலவாசம் அங்க பொன்னி வளநாடு வீரமலக்காடு காராள வம்சத்தடத்துக்கு இருந்ததோர் குல தெய்வம் மூத்ததோர் முதல் தலைமுறையா முத்தான வாரிசுகா அங்க சின்னம் பெரிய நேருக்காணி தங்கத்தை இன்னைக்கு நாமக்கல்ல கட்டியாண்டான் அவரடியான் சாமிகளே வட்ட மரத்தடியே வெட்டி போர் காலெடுத்து இன்னைக்கு மணியங்குளத்தாளி மகத்தான தாமரையா கூப்பிட்டு அழைக்கிறேன்னு இன்னைக்கு நல்ல வெள்ளியம்மா 69 குலசாமிகளே இன்னைக்கு சின்ன வேப்பநத்தத்திலே காத்தால் இருக்கும் கலச தண்ணிக்கு எல்லாரும் அன்னைக்கு கரணருவம் கண்டு அப்பா மாயம் பெருமாளே கிளமேல் வள்ளி கொண்டே இலை மாயவா பார்க்கட மேல் வள்ளி கொண்டே வர
கோயில் கொண்ட மாலாத்து காரியமா இருக்கக்கூடிய மாறியலை அழைக்கட்டுமா அந்த இருந்து வர தருபவளை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கரங்கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அண்ணரையால் வர அழைக்கட்டுமா அந்த குணமான செல்லியலை அழைக்கட்டுமா கொன்னையாறு விட்டு நல்ல கருங்காலி அம்மனைய கொன்னையாறு செல்லியலை அழைக்கட்டுமா அந்த மருங்கூறு செல்லாடிய அழைக்கட்டுமா கோட்டாறு வீட்டாறு கொண்டாரு பெரியாறு பெரியாத்தங்காளியலை அழைக்கட்டுமா அந்த இடையாத்து ரசாவத்தை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கரங்கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கரங்கையால் வர அழைக்கட்டுமா காளியம்மா கோடூரு ஈஸ்வரிய அழைக்கட்டுமா அந்த நல்ல பள்ளி அம்மனைய அழைக்கட்டுமா வாங்க கூடி இருக்கு வாங்களா இதாயவளை இடையாத்து காரியலை அழைக்கட்டுமா அந்த ஆரியூர் முத்து சமய அழைக்கட்டுமா செங்கமூர் குடி இருக்கும் பொங்காளி தாயவளை சிவகிரி அழைக்கட்டுமா அந்த சீரான குறையலை அழைக்கட்டுமா பொத்தில் வீரத்தாள முன்னாவாத்தாளே பூமாரி தாயவளை அழைக்கட்டுமா அந்த புவனேஸ்வரி அம்மனைய அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கரங்கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கரங்கையால் வர அழைக்கட்டுமா காளி அழைக்கட்டுமா அந்த உருமத்தூர் காளியலை அழைக்கட்டுமா காலப்பனாய்க்கான பட்டியில் கொண்டிருக்கு காளியம்மா தேயமலை அழைக்கட்டுமா அந்த மலையனூர் அங்காளிய அழைக்கட்டுமா பிள்ளைய தாமடைக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வரலமா வீரிய சுத்தி பிள்ளைய தாமடைக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வரலமா வீரிய சுத்தி அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கரங்கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கரங்கையால் வர அழைக்கட்டுமா அப்பா கருப்பா தொண்டி கருப்பா ஒண்டி கருப்பா 18ஆம் படி வேய் கருப்பா நவரடியும் கருப்பா இடையாத்து கருப்பா வெங்கப்பூரி கருப்பா மாசி பெரியசாமி கருப்பா அங்க கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க காலசாமி நிதி அங்க கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க காலசாமி நிதி மலையா மலையழக மாமலையாளுண்டு வண்டிய மலையா மலையழக மாமலையாளுண்டு வண்டி சிலையாயிருக்கும் அவ சீரியாடி ஓடி வர அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க காலசாமி நிதி அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க காலசாமி நிதி அப்பா ஒட்டி நாட்டை விட்டு வீரமலை காட்ட விட்டு அண்ணனும் தம்பியும் வெட்டறிவா கையில் எடுத்து நீங்க மீச துடிக்கலையா மின்வாபமாவலியா உனக்கு கண்ணு துடிக்கலையா கணக்காபமாவலியா ஒரு கடுக 7 வெட்டா வெட்டணும் அப்பா சின்னண்ணா பெரியண்ணா ஆனா வீரமலை சாம்புகா ஆனா அத்தவல்ல வைத்துனா நான் பாடி அழைக்கிறது ஒன்றுவர நாடு கேட்கலையோ
ஓடோடி வாங்கப்பா. நல்ல குதிரையில வேட்டையாடி வரான் பாரு. நல்ல குதிரையில வேட்டையாடி வரான் பாரு. சட்டை நல்ல கரு சட்டை கழுத்து வேலை ஏத்தி கட்டி அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழங்குது. கருப்பசாமி தங்க கலசமின்னுது. அங்கே இடி முழங்குது. கருப்பசாமி தங்க கலசமின்னுது. அங்கே இடி முழங்குது. கருப்பசாமி தங்க கலசம். இன்னைக்கு சின்ன வேப்பணத்தத்திலே பகவதியா கோய கலசமா அங்க தக 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 நின்றது வாரம்மா. நல்லா ஒரு கைதட்டு கொடுத்து பொம்பளைகள் ஒரு கொலை போடுக்கு வந்த சாமியெல்லாம் மலையேறுது. நடுவர் அவர்களே, உண்மையாலுமே நல்ல